வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகத்தில் ஒரு பெரிய பணக்காரர், பெரிய கோடீஸ்வரர். அவரை சுற்றி எப்பொழுதுமே பாதுகாப்பு வளையங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அவரை சுற்றி ஒரு மருத்துவ டீமே இயங்கிக் கொண்டே இருந்தது. அவருடைய ஒவ்வொரு உடல் உறுப்புகளையும் அனுதினமும் பரிசோதித்து கொண்டே இருந்தார்கள். அந்த உடல் உறுப்பு பாதிக்கப்பட்டும் என்று சொன்ன அதற்கென்று டோனர்கள் எப்பொழுதுமே கான்டாக்டில் வைக்கப்பட்டு கொண்டே இருந்தார்கள். அந்த அளவுக்கு பிஸியான ஒரு நபர். அவர் உண்ணக்கூடிய அந்த உணவுகள் கூட ஆய்வகத்துக்கு உட்பட்டு தான் அவர் உண்ணுவார். ஒரு நாளைக்கு எவ்வளோ கலோரிகள் தேவை, எவ்வளோ சத்து தேவை என்பதை பகுத்தறிந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த அளவுக்கு உண்டான அந்த ஒரு மனிதர், அவருடைய இதயம் திடீரென்று துடிப்பதை நிறுத்திவிட்டது. மருத்துவ குழுக்கள் எவ்வளோ போராடியும் அந்த இடத்துல தோற்று போகிறது. ஒரு மனிதனுடைய விஞ்ஞானத்துவம் எந்த அளவுக்கு வளர்ந்தாலும் இறைவனுடைய ஆற்றல் அந்த இடத்தில் எந்த அளவுக்கு மிகப்பெரியது என்பதை இறைவன் காட்டிக்கொண்டே இருக்கிறான். சூரத் யாசில்னு இறைவன் குறிப்பிடுவான். இறுதினி ரஹ்மான் பில்தோரி, ஒரு மனிதனுக்கு இறைவன் சோதத்தில் எத்தியதை நாடிவிட்டான் என்று சொன்னார். லா தோகனி அன்னகும் ஷஃபா தொகுச்சையா, அவனுக்காண்டி பரிந்துரைக்கக்கூடிய எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும், எந்த ஒரு காவலாக இருந்தாலும் எந்த விதத்திலும் பலன் அளிக்காது. வலா இன்கீதோன், அவனை சுற்றி இருக்கக்கூடிய எந்த ஒரு நபராலும் அவனை பாதுகாக்க முடியாது என்று இறைவன் தன்னுடைய வல்லமை அந்த இடத்துல பறைசாற்றுகிறான். இறைவா, நீ மிகப்பெரியவன், என்னை பாதுகாத்தாருள்.